ஓம் ஸ்ரீ சாய்ராம். இன்றைய சிந்தனைக்கு உணவு பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா அவர்களின் அமுதமொழி. ஒருமுகப்படுத்தப்பட்ட பக்தி மற்றும் இறைவனுக்கான பிரேமை. ஒருமுறை உத்தவர் கோகுலத்திற்கு ஸ்ரீ கிருஷ்ணரின் செய்தியோடு சென்றார். நீங்கள் கிருஷ்ணரை பிரிந்ததால் அனுபவித்து கொண்டிருக்கும் வேதனைக்கு நான் ஒரு உபாயம் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த மருந்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த யோகத்தின் மூலம் உங்கள் ரோகம் குணமாகிவிடும் என்றார். கோபியர்கள், ஓ உயர்ந்தவரே, நாங்கள் எந்த நோயாலும் பீடிக்கப்படவில்லை, எனவே யோகம் தேவையில்லை. எப்படி மீண்டும் ஸ்ரீ கிருஷ்ணரை பெறுவது என்று தெரிந்தால் போதும் என்றனர். இப்படிப்பட்ட யோக மார்க்கம் எது என கேட்டார் உத்தவர். நாங்கள் பிரிவால் வாடி தவமிருந்து ஏங்குவதே தியாகம் என்னும் யோகம் என்றார்கள் கோபியர்கள். உத்தவரோ, எப்படி மகிழ்ந்திருப்பதும் பற்றை துறப்பதும் யோகமாகும் என கேள்வி எழுப்பினார். இதைத்தான் ஸ்ரீ கிருஷ்ணர் அருகிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டீர்களா? ஒருவர் தன் செயல்கள் அனைத்திலும் அகந்தை விடுத்து பலன்களை அனுபவிப்பதில் இன்பத்தை தவிர்த்து வாழ்ந்தால் தியாகம், யோகம், போகம் மூன்றும் ஒன்றாகிவிடும். நானே செய்கிறேன் என்னும் மாயை முதலில் தொலையுங்கள். பின்னர் செயலின் பலனை அனுபவிப்பதை துறந்து விடுங்கள். எப்போது தானென்ற மமதையும் பலனை வேண்டாத துறப்பும் நீங்கள் செய்வதிலெல்லாம் இருக்கிறதோ அப்போது யோகத்திற்கும் போகத்திற்கும் எந்த வேறுபாடும் கிடையாது என்றனர் கோபியர்கள். ஜெய் சாய்ராம். समस्तलोकाः सुखिनोर्भवन्तु, समस्तलोकाः सुखिनोर्भवन्तु, समस्तलोकाः सुखिनोर्भवन्तु. ओम शांति शांति शांतिः. समस्तलोकाः सुखिनोर्भवन्तु, समस्तलोकाः सुखिनोर्भवन्तु, समस्तलोकाः सुखिनोर्भवन्तु. ओम शांति शांति शांतिः.